இது 2013 குற்றச்சரித்திரம். நம்மோட நிகழ்ச்சியில ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒவ்வொரு குற்ற வகையை பத்தி ரொம்ப விளக்கமாகவே அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். அதன் வரிசையில இன்னைக்கும் ஒரு குற்ற வகையை பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு ஏவி பிளே பண்ணி காட்டுறோம். ஆத்தூர் துலுக்கனூர் பகுதியைச் சேர்ந்த சங்கர் என்பவரது மகள் பிரியா 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த அந்த விளையாட்டுத்தனமான சிறுமி தன்னுடைய தோழியின் தந்தையால் மிக கொடூரமாக பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார். அவரோட பொண்ணு, இந்த பொண்ணு ஒன்னா படிக்கிற பொண்ணு. இங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது அவங்க பொண்ணை கூப்பிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சில்லி சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி கடைக்கு போறாங்க. அந்த பொண்ணு விளையாண்டுச்சு. இந்த பொண்ணு பக்கத்துல விளையாண்டுட்டு இருந்துச்சு. வாங்கினோடனே இந்த பொண்ணு வண்டியில போக ஆசைப்பட்டு ஏறி உட்காந்துச்சு. கூப்பிட்டு போயிட்டு இங்க ஆத்தூர்ல ஒயின் ஷாப்ல இது ட்ரிங்க்ஸ் வாங்கி அந்த குழந்தைய கூட்டு போய் குடிக்க சொல்லி வற்புறுத்தி அடிச்சிருக்காரு. மதுக்கடைக்கு சென்ற வீரபத்ரன் கடையில் மது வாங்கிக் கொண்டு தான் குடித்தது மட்டுமல்லாமல் அந்த சிறுமியை காட்டுப்பகுதிக்குள் கூட்டிச் சென்று அவரது வாயில் மது ஊற்றி பலாத்காரம் செய்திருக்கிறார். இதோ ஆள் அரவமற்று கிடக்கிற இந்த காட்டுப் பகுதியில்தான் அந்த பிஞ்சு மனது கத்தி கதறி அழுதிருக்கிறது. அந்த 12 வயது சிறுமியிடம் போதையில் காட்டு மிராண்டித்தனமாக நடந்து கொண்ட வீரபத்ரன் சிறுமியை கடுமையாக தாக்கியதாகவும் சொல்கிறார்கள். விதிப்புறா கிடைக்கல, புள்ளிக்கு நல்லா கோட்டை கொடுத்து அடிச்சு வீதியில புள்ள ஆடிக்கிட்டு வருது, முடியல விரிச்சு போட்டுக்கிட்டு வருது. ஏமா என்ன எனக்கு குடி செருப்பலி அடிச்சாமா, என்ன அடிக்க கிடக்குற புள்ள. வீட்டுல போய் அழைச்சிட்டு போன எங்க பொண்ணு நல்லா உண்மை சொல்லிருச்சு. தனது அப்பாவி பெண்ணை ஒரு கொடிய மிருகம் சீரழித்து விட்டதாக புலம்புகிறார் அந்த சிறுமியின் தாய் ராமாயி. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட குற்றத்தை நம்ம குற்றச்சரித்திரம் நிகழ்ச்சியில நிறையவே பார்த்துட்டோம். அதிலும் குறிப்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு குற்றம் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் பலாத்காரம். பாலியல் பலாத்காரம் பொதுவாகவே ரொம்ப ஒரு ஹீனஸ் கிரைம் அப்படின்னாலும் குழந்தைகள் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்படுறதுன்றது ரொம்பவே கொடுமையான ஒரு விஷயம். அதை பத்தி நம்ம போன எபிசோடுகள்ல ஒரு முழுமை அடையலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. அதை முழுமை அடைய வைப்பதற்காக தான் இந்த பேனலை நாங்க இன்னைக்கு அமைச்சிருக்கோம். இன்னைக்கு நான் பேனலிஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். மிஸ்டர் அலெக்ஸ், சமூக ஆர்வலர். மிஸ்டர் கருணாநிதி, ரிட்டையர்ட் எஸ்பி. மிஸ்டர் கஜலட்சுமி ராஜேந்திரன், அட்வொகேட். டாக்டர் பிரபாகரன், சைக்காலஜிஸ்ட். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், சைல்டு ரேப், இது பத்தி மக்களுடைய கருத்து என்னவா இருக்கு பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டத்துல கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி 4 வயது சிறுமியை ஒருத்தர் பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காரு. குழந்தைகள் கற்பழிப்புங்கிறது வந்துங்க அந்த சமுதாயத்திலேயே ஒரு யாருமே ஜீர்ணிச்சுக்க முடியாத ஒரு வக்கிரமான கொடுமையான செயல்ங்க. அது சமீப காலமா அதிகமாயிருக்கு. அதுக்கு ஒரே காரணம் என்ன பார்த்தீங்கன்னா செல்லு, இமெயில், இதுக்கெல்லாம் குழந்தை கற்பழிப்புக்கு இதெல்லாம் காரணமா இருக்கு. குடிபோதை நம்ம அடையாளம் தெரியாம வயசு வித்தியாசம் தெரியாம போறதுனால குடிபோதையினாலதான் அதிகம் கற்பழிப்புக்கு காரணம். நிறைய பேர் சின்ன குழந்தைனா கூட விட மாட்டேன்றானுங்க. உடனே பார்த்த உடனே நல்லா இருக்குது பாப்பா வா அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் கொடுத்து கூட கூட்டிட்டு போயிட்டு ஒரு மாதிரி பண்ணிடுறாங்க. பெண்களை பயன்படுத்துறதை விட்டு பெண் குழந்தைகள்னா அது எங்கேயும் போய் சொல்லாது, அதனால நமக்கு விளைய வராதுங்கிற தைரியத்துல பண்றாங்க. 1.5 வயது சிறுமியை கூட ஒரு பள்ளி மாணவன் பாலியல் வன்புணர்வுக்கு ஏற்படுத்த ஒரு கொடுமையான சம்பவம். நம்மளாம் இந்த உலகத்துல இந்த நாட்டுல இருக்கமா இல்ல காட்டுல இருக்கமான்னு கூட எங்களால புரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலையில இருக்கும். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை, பலாத்காரம், இத எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? ரொம்ப ஷார்ட்டா சொல்லுங்க. பொதுவாகவே இந்த குழந்தைகள் மீதான திணிக்கப்படுகிற பாலியல் கொடுமைகள் என்பது குழந்தைகளுடைய பொதுவான நேச்சர்னு சொல்லுவோம். பெரியவங்களை பார்த்துதான் எந்த ஒரு விஷயத்தையும் அது தன்னுடைய வாழ்க்கையில கத்துக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நம்புகிற ஒரு வயதுக்கு வந்தவர் ஏதாவது ஒரு செயலை செய்யும் பொழுது இது நாம கத்துக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான்ற எண்ணம் குழந்தைகள் மனசுல தானாவே பதிஞ்சிடும். அதை அந்த வயது வந்தவர் தான் மிஸ்யூஸ் பண்றாரா அல்லது உண்மையாவே அந்த குழந்தைகளுக்கு நல்லதை சொல்லி தராரான்ற முடிவு பண்ண வேண்டிய பொறுப்பு அவருக்கு உண்டு. குடும்ப சூழல் காரணமாகவும் சில சமூக சூழல் காரணமாகவும்
இயல்பாகவே பெண்களையும் குழந்தைகளையும் ஒரு கமாடிட்டி, ஒரு வியாபார பொருளாக பார்க்கக்கூடிய நிலை இருப்பதனாலும் அந்த தேவையை அந்த நேரத்தில் அவரால் அடைய முடியும். ஏன்னா குழந்தைகள் உடனே யாருக்கிட்டையும் போய் சொல்றது கிடையாது. இது தப்புன்னு தெரியாதனால உடனே யாருடைய உதவி அது நாடுறது இல்லை. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் இன்னைக்கு எண்ணிக்கையில அதிகமாகிட்டே வராங்க. அது நம்மளுடைய கிடைக்கக்கூடிய தரவுகள்ல இருந்து நம்ம பாக்குறோம். உலகமயமாக்கலுக்கு பிறகு மனிதர்களே கூட, அது பெண்ணோ குழந்தையோ எல்லாம் ஒரு பாரபட்சமே இல்லாம மனிதர்களே ஒரு சந்தை பொருளாக தான் பார்க்கப்படுறாங்க. அதனாலதான் அதுக்கு குழந்தைகளும் விதிவிலக்கு அல்ல என்பதை அலெக்ஸ் சொன்னாரு. அந்த சைக்காலஜிஸ்ட் நீங்க சொல்லணும், குழந்தைகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுவதை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? இந்த மாதிரி ஒரு தவறு வந்தா கொடூரமான ஒரு சட்டத்தை போட்டு அந்த மாதிரி ஒரு த்ரெட்டனிங்கா ஒரு பெயின் அண்ட் பிளஷர் மோட்டிவேஷன் சொல்லுவாங்க, ஒரு பெயினை நிறைய கிரியேட் பண்ணாதான் இதெல்லாம் கம்ப்ளீட்டா தவிர்க்க முடியும். இரண்டாவது, இது எப்படின்னா ஒரு ரேப்புன்னு சொன்னாலே ஒரு பெண்களுக்கு பாலியல் இந்த குழந்தை விட்டுருங்க, பெரியவங்களுக்கு கூட கஷ்டமாயிடும். அதாவது ரேப் பண்ற அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் என்ன ஆகும்னா இவங்க ரேப் பண்ற சந்தோஷம் வரும் ஆண்களுக்கு. ஆனா பெண்களுக்கு அந்த ஆக்ட்ல மன பாதிப்பு ஏற்பட்டு மனப்பிரச்சனைகள் நிறைய ஏற்படும். சோ அப்ப இந்த செகண்டரி டேமேஜ் தான் ரொம்ப ஆண்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அது ஒரு செக்ஷுவல் ஆக்டாவே பார்க்க கூடாது. அது நடந்து முடிஞ்ச உடனே பெண்களுக்கு பெரிய பாதிப்பு எல்லாம் ஏற்படுது என்ற ஒரு விஷயம் ஆண்கள் நல்லா உள்வாங்கினாங்கன்னா ஆண்கள் அதை கட்டாயம் பண்ணவே மாட்டாங்க. பெரிய பெண்களுக்கே இந்த நிலைமைனா குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு என்னன்னே தெரியல. அப்ப பண்ணும்போது அந்த உள்ள சிஸ்டமே, அந்த செக்ஸ் சிஸ்டம் ஒன்று இருக்குது ஹியூமன்ஸ்ல, அது கட்டாயம் அஃபெக்ட் ஆகுது. குழந்தைக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அந்த செக்ஸ் சிஸ்டத்தை நீ டேமேஜ் பண்ணும்போது அது உண்மையில அஃபெக்ட் ஆயிடும். அந்த அஃபெக்ட் அந்த எப்படி டீல் பண்றது என்ன பண்றது ஒண்ணுமே தெரியாது. சில குழந்தைங்கலாம் பெற்றோர் கிட்ட சொன்னா அவங்க திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு பயந்து கஷ்டப்பட்டு உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய டேமேஜ் ஆயிடும் குழந்தைங்களுக்கு. ஆண்களுக்கு இது ஒரு 5 நிமிஷம் சந்தோஷம் தான், ஆனா பெண்களுக்கு இது வாழ்நாள் முழுக்க ஒரு பெரிய வலி. அதை புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. இந்த டாபிக் நான் ஒரு சுருக்க விரும்பல தமிழ்நாடுன்னு சொல்லி, டோட்டலா ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒரு களமாக வச்சு நம்ம இதை பத்தி பேச போறோம். முதல் புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னு பாக்கலாம். இந்தியாவில் பதிவான சிறுவர் பாலியல் பலாத்கார வழக்குகள் அதிகபட்சம் மத்திய பிரதேசம் 2112, மகாராஷ்டிரா 1546, உத்தரப்பிரதேசம் 1381. சிறுவர்கள் பாலியல் பலாத்காரம் அதிகம் செய்யப்பட்ட இடங்கள் அப்படின்னு பார்த்தா அதுல தமிழ்நாடு வரல. இருந்தாலும் இதை நான் வெறும் நம்பர்ஸா பார்க்கல. இத்தனை குழந்தைகள் 2013 மட்டும் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆட்படப்பட்டிருக்காங்க. கஜலட்சுமி, நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இது சிறுவர்களா அல்லது சிறுமிகளா, யார் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க? சிறுமிகள் தான் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இப்ப மத்திய பிரதேசத்துல வந்து நீங்க 2112 சொல்றீங்க இல்லையா, மத்திய பிரதேசம் வந்து இந்த பக்கம் நார்த் சவுத்துக்கு நடுவுல இருக்கு. இங்கேயே சென்னையிலே வந்து நிறைய குற்றங்கள் பண்றவங்க இந்த மாதிரி விஷயங்கள் யாரும் பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால டைப்பிங்க் வந்து வேலை செஞ்சுட்டு போறாங்கல்ல, அந்த பசங்க தான் நிறைய அஃபென்ஸ் பண்றாங்க. மத்திய பிரதேசத்துல வந்து எக்கனாமிக்கலி கொஞ்சம் வந்து இப்பதான் டெவலப் ஆயிட்டு இருக்கு. அங்க வந்துட்டு சில காரணங்களுக்காக குழந்தைங்களை கொண்டு போய் வேலை செய்ய அனுப்புறாங்க சின்ன வயசுலயே. அப்ப வந்து அங்க பாதுகாப்பு இன்மை காரணமாக நிறைய இந்த மாதிரி ரேப் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பழகிறத மிஸ்யூஸ் பண்ணி செக்ஷுவல் அபியூஸ்க்கு அந்த குழந்தைய உட்படுத்துறாங்க. இதுதான் அது. ஆனா நார்த்ல இருக்கவங்க தான் தப்பு பண்றாங்க, சவுத்ல இருக்கவங்க பண்றாங்கன்றது இல்ல, சூழ்நிலை காரணமாக அதிகமா இருக்காங்க. ஆனா டாக்டர் பிரபாகரன் நீங்க சொல்லணும், இப்ப நார்த் சவுத் டிவைட் பத்தி பேசினாங்க. சவுத்ல எல்லாம் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல மரியாதை கொடுக்கறாங்க, அந்த ஒரு மனநிலை மாற்றம் இருக்குங்கிறாங்க. அது உண்மையா? முக்கியத்துவம் நிறைய பெண்களுக்கு ஒரு தெய்வமா பாக்குறது இருக்குது பாத்தீங்களா. இங்க தமிழ்நாட்டுல ஒரு குடும்பம் கட்டுக்கோப்பா அந்த மாதிரிலாம் இருக்கும்போது குழந்தைங்க பெற்றோருக்கு பயப்படுறது, கலாச்சாரம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குது இல்லையா. இப்ப தமிழ்நாட்டுல இல்லன்னு சொல்ல முடியாது, வெளியில தெரியலன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய கேஸ் நானே கிளினிக்ல ஹேண்டில் பண்ணிருக்கிறேன். 60% ஆஃப் த லேடிஸ் ஆர் அபியூஸ்ட், செக்ஷுவலி அபியூஸ்டு. அதுல என்ன ஷாக்கிங் நியூஸ்னா பெரும்பான்மையும் சொந்தக்காராலேயே சித்தப்பா, மாமா, அண்ணன், அப்பா, இந்த மாதிரிலாம். இது தமிழ்நாடுன்ற தொட்டு என்னன்னா நிறையவே மறைமுகமா நடக்குது. வெளியில சொல்றதுக்கு குடும்பத்துக்குள்ளவே குழந்தைங்க தயங்குது. அது மட்டுமே இல்லாம இது வெளியில குடும்ப சொந்த அப்பா அம்மா கிட்டே சொல்ல பயப்படுறாங்கன்னா வெளியில கேஸா கொண்டு போகவே மாட்டாங்க. இது தமிழ்நாட்டுடைய நிலைமை. இங்க நார்த்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு என்ன சொல்லலாம்னா கலாச்சாரம் அந்த மாதிரி இருக்கு. பெண்கள் அந்த அளவுக்கு அவங்க ஒரு முக்கியமா நினைக்கல. இரண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு மெச்சூரிட்டி கம்ப்ளீட்டா அங்க இல்லன்னு தான் அர்த்தம். மூணாவதுன்னு பாத்தீங்கன்னா இன்னமும் கேட்டீங்கன்னா நார்த் உத்தரப்பிரதேஷ்ல இன்னும் குழந்தை பெண்களை விக்கிறது, கடன் இல்ல, கடன் காசு கொடுக்க காசு இல்ல, கடன் கொடுக்கும்.
பொண்ணை கொடுத்துருவாங்க. இன்னும் அந்த அளவுக்கு டெவலப் ஆகாத அது மட்டும் தான் காரணம். நார்த்ல உங்களுக்கு நிறையவே உங்களுக்கு இந்த மாதிரி ஆகுது. மகாராஷ்டிரா கேட்கும்போது அந்த பினான்சியல் கேபிட்டல் முன்னேறணும் போது எப்போ இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் எங்க இருக்கும்னா ரொம்ப ஒரு கீழ்த்தளமா ஒரு பின்னோக்கி ஒரு கலாச்சாரம் இருக்கிற இடத்துலயும் இருக்கும், முன்னோக்கி இருக்கிற கலாச்சாரத்திலும் இந்த பிரச்சனைகள் இருக்கும். அதனாலதான் அங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறையவே இருக்கு. இல்ல இப்ப எனக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, ஒரு குழந்தைய பாலியல் பலாத்காரம் செய்யக்கூடிய அந்த வக்கரம் பிடிச்ச ஆணனுடைய மனநிலை, அவன் மனநோயாளியா இல்ல அவனுக்கு உண்மையிலேயே அந்த அர்ஜுதானா, அந்த செக்ஸ் அர்ஜுதானா? நிச்சயமாக இது ஒரு மன பிரச்சனையோ மனநோயான்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இது ரொம்ப தெளிவா பதிவு செய்ய விரும்புறேன். இது ஒரு மன பிரச்சனை சொன்னா இதை செஞ்சுட்டு இதுல இருந்து குற்றத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடலாம், கோர்ட்ல வாதாடி மன பிரச்சனை. இது நிச்சயமாக இந்த மாதிரி டைவர்ட் பண்றாங்க இல்லையா, இது வந்து ஒரு மனநோயாளி இவனுக்கு மனநிலையில ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி டைவர்ட் பண்ணி எஸ்கேப் ஆற கேசஸ் எல்லாம் இருக்கா? இல்ல இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. பட் அதெல்லாம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாம் ப்ரூவ் பண்ணும். இப்படி மனநோயாளின்னு சொல்லி ஒதுக்கிட முடியாது. இப்ப நம்ம வந்து அபியூசருடைய ப்ரொஃபைல பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்போ என்ன சொல்றேன்னா, பொதுவாகவே எனிஒன் கேன் பி ஏ அபியூசர் அப்படின்னு தான் இந்த விஷயத்த பத்தி நம்ம சொல்லணும். எனிஒன் கேன் பி, அம்மா அப்பாவே கூட இருக்கலாம். அந்த மாதிரி கேசஸ் நிறைய இருக்கு. அதனால இவங்க தான் அப்படியே நம்ம பிரெஜுடைஸ் பண்ணிட முடியாது. சார் சொல்ற மாதிரி நம்ம கிட்ட வந்து மைக்ரண்ட் ஆகி வந்து இங்க ஒர்க் பண்றவங்களோ இல்ல உறவு முறையை பத்தி சொல்லல, அம்மா அப்பா அத்தை மாமா அதை பத்தி எல்லாம் நான் பேசவே இல்லை. நான் சொல்றது இந்த மாதிரி குற்றத்துல ஈடுபடுறவங்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குமா அப்படின்னா, மனநிலை அப்பா கூட மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு இல்ல. மனநிலை பாதிக்கப்பட்டவங்க சொன்னா சார் சொன்ன மாதிரி அவங்கள சட்டத்துல இருந்து ஈஸியா தப்பி வச்சிடலாம். சில குணாதிசயம் உடையவங்க, இப்ப பெடோஃபைல்னு சொல்லுவாங்க, குழந்தைகள் கிட்ட மட்டும் செக்ஸ் வச்சு இன்பத்தை அனுபவிக்கிறவங்க ஒரு கேட்டகரி இருக்காங்க. அவங்க குழந்தைய இதுதான் நான் கேட்க விரும்புறேன். ஒரு நிமிஷம் அலெக்ஸ், குழந்தைகள் கிட்ட மட்டும் செக்ஸ் வச்சுக்கணும்ன்ற கேட்டகரி எல்லாம் இருக்காங்களா? டெஃபினட்டா. அதான் பீடோஃபைல்ஸ் பேரு. ஃபைல்ஸ் அஃபினிட்டி, பீடோ கிட்ஸ். 2 வயசு 3 வயசு குழந்தைங்க கிட்ட தான் செக்ஸ் உணர்வு வரும் அவங்களுக்கு. பெரியவங்களை பிடிக்காது கன்ஃபார்ம்டா. சோ அவங்களுக்கு இந்த மாதிரியான குழந்தைங்க தான் அட்டாக். அதனாலதான் நான் என்ன சொல்வேன்னா, ஒரு குடும்பத்திலேயே சித்தப்பாவா அந்த பிரச்சனை இருக்கலாம், அண்ணனுக்கு இருக்கலாம், தம்பிக்கு இருக்கலாம், யாருக்குனா இருக்கலாம். குழந்தைய தனியாக எடுத்து போய் கொஞ்சறதுன்னா விடக்கூடாது. குழந்தைய தனியா எடுத்து போய் கொஞ்சறாங்கன்னா அது விடவே கூடாது கம்ப்ளீட்டா. இல்ல இது இந்தியாலையும் குறிப்பா தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான நீங்க சொல்ற கேசஸ் எல்லாம் இருக்கு. பட் ரொம்ப ரேரு. 3 வயசு குழந்தை தான் ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சுக்கலாம். ஆனா செக்ஸ் சிஸ்டம் ஒன்னு சொல்லியிருக்கேன், அதான் அழகா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ரத்தம் எப்படி ஓடுதோ செக்ஸ் சிஸ்டம் ஒன்னு இருக்கும். நீ செக்ஸை நீ அட்டாக் பண்ணா உனக்கு புரியுதோ இல்லையோ அதுக்கான டேமேஜ் உடம்புல ஆயிடும். புரியல எனக்கு. செக்ஸ் சிஸ்டம் ஒன்னு இருக்கு சார் பிரெயின்ல. செக்ஸ் ஃபுல்லா கண்ட்ரோல் ஆகுது. உனக்கு அந்த செக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம அந்த 2 வயசு குழந்தை அஃபெக்ட் பண்றாருன்னா செக்ஸுவலி அந்த அடல்ட் என்ஜாய் பண்றாரு, குழந்தை என்ஜாய் பண்றாத இல்ல. என்ஜாய் பண்ணனா கூட செக்ஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆயிடும், ரெஜிஸ்டர் ஆயிடும் பிரெயின்ல. அந்த ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா பிரெயின்ல அதுக்கான மனப்பிரச்சனை வந்துடும். குழந்தைங்களுக்கு இன்செக்யூரிட்டி, பாதுகாப்பு, பெருசான கல்யாணம் வேணாம்னு சொல்லுவாங்க. நிறைய பெண்கள் கல்யாணம் வேணாம் கிளினிக் வரும்போது நான் ஹிப்னோடைஸ் பண்ணி உள்ள போய் பார்க்கும்போது சின்ன வயசுல அபியூஸ் பண்ணதான் வெளில வரும். இல்ல அவ்வளவு வயசு வரைக்கும் உங்களுக்கு அந்த ரெஜிஸ்டர் ஆயிருக்குமா? அதான் சொல்ல செக்ஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆயிடும் சொன்னேன். அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா உள்ள அது பதிவு இருக்கும். மிஸ்டர் கருணாநிதி, உங்ககிட்ட நான் கேட்கணும், என்ன மாதிரியான வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு காவல் நிலையத்துக்கு வரும் இந்த குழந்தைகள் பாலியல் பலாத்காரம் சார்பா? பல வகையில, அதாவது எனக்கு தெரிந்து பெரிய வயது வந்த பெண் சிறுவனை உடல் உறவுகளை செய்து அதன் மூலம் கற்பழித்த வழக்கு கூட எனக்கு வந்திருக்கு. அதாவது சின்ன பையனை பண்ண சொல்லி அதனால கற்பழிச்சு போய் இப்ப குழந்தை பெற்று குழந்தைய தூக்கி குளத்துல கொண்டு வந்து அந்த கேஸ் ஒரு இன்வெஸ்ட் பண்ண. சின்ன பையனை ஒரு பெண் வயதுக்கு வந்த பெண், சின்ன வயசுனா அவன் ஓரளவு. யாரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க இந்த மாதிரி கேசஸ் எல்லாம்? இவ்வளவு நம்பர்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அது கம்ப்ளைண்ட் இல்லை. இதுல வந்து இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி கேசஸ். வராம எவ்வளவு விஷயம். இதுல மேக்சிமம் வந்து பல விஷயங்கள் வெளியே வர்றது இல்லை. யாருமே புகார் கொடுக்க மாட்டாங்க. நடந்து போயிட்டா கூட ஸ்டேஷன்ல வந்து சொல்லிட்டு எதையாவது ஒண்ணு பண்ணுங்க, இது வேண்டாம், பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம்னு சொல்லுவாங்க. அதையும் நாங்க மனிதாபிமான அடிப்படையில அதுதான் பெரும்பாலும் பொய் கேஸுங்கிறாங்க. அதுதான் வேற வழி இல்லாம அப்படிதான் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல அந்த சம்பந்தப்பட்டவர்கள் மேல ஏதாவது புகார், அவங்கள வீட்டுல உள்ளவங்களை ஈவ்டீசிங் மாதிரி ஒரு புகாரை கொடுத்து அவங்க பண்ணிட்டு. இல்ல சார், இவ்வளவு நம்பர்ஸ் வந்திருக்கு. குறிப்பா இப்ப 2000 கேசஸ் எல்லாம் பதிவாயிருக்கு இல்லையா? இவ்வளவு நம்பர்ஸுமே நீங்க எக்ஸ்ட்ராடினரி கேசஸ் சொல்லல. இப்போ எனக்கு நான் ஒரு செல்போனை தொலைச்சிட்டேன்னா நான் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இப்ப நான் ஒரு சின்ன குழந்தை, ஒரு பெண் வந்து பாதிக்கப்படுறா அப்படின்னா அவளால போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. வேற யார் அவ சார்பா வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? ஒரு எக்ஸ்ட்ரீம்ல போய் அதுக்கு டேமேஜ் ஆகி போய் இன்ஜுரி ஆகி போகுது. அது அவங்கள ஃபாதர் வந்து ரொம்ப மனசு கோபம் வந்துடும். ஒரு தன்னுடைய குழந்தைக்கு பாதிக்கப்பட்டுமா என்னாலும் ஆயிட்டு போது நம்ம தண்டிக்கணும், இல்லன்னா இப்ப நம்ம புகார் கொடுக்கலன்னா அவன் தண்டிக்காம போயிடுவாங்கன்னு சொல்லி ஓரளவு மன இது உள்ளவங்க தான் கொடுப்பாங்க. இல்ல கண்டிப்பா உறவினருக்குள்ள அது நடந்ததுன்னா, இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு தன்னுடைய தம்பி பண்ணானா டினை பண்ணி அது மாதிரி பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னும் போது வெளியே கொண்டு போய் சொல்ல மாட்டாங்க.
ரெண்டு பேருடைய ஃபியூச்சரும் போகும். அந்த தம்பிக்கும் போகும், இந்த குழந்தைக்கும் போகும். பட் வெளியே அது பண்ணும்போது கண்டிப்பா வெளியே போய் சொல்லதான் செய்வாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்கதான் செய்வாங்க. மைனர்ன்றதுனால அவங்களுடைய கார்டியன், நேச்சுரல் கார்டியன் சொல்லிட்டு அவங்க கொண்டு போய் அப்பா கொடுக்கலாம், அம்மா கொடுக்கலாம், யார் வேணா கொடுக்கலாம். அப்போ உறவினர்களால பாதிக்கப்படுற குழந்தைகள் நிச்சயமாகவே ஒரு அநீதிக்கு ஆளாக்கப்படுறாங்க. அவங்களுக்கு தண்டனைகள் என்பது கிடைப்பதில்லை, அந்த உறவினர்களுக்கு அது மறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, இப்போ இதே மாதிரி ஹோம்ல நடக்குது, அங்க உள்ள இருக்கவங்க சொல்ல மாட்டாங்க. நான் அப்ப போய் பாக்குறேன்னு வச்சுக்கோங்க, நான் கூட ஐ கேன் ஆல்சோ லாட்ஜ் அ கம்ப்ளைண்ட். இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கே தெரியாது. நான் வந்து அதை ரெஸ்கியூ பண்ண நினைக்கிறேன். நான் ஒரு பிரைவேட் இதுவா கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இல்ல, அந்த குழந்தை உணராத வரைக்கும் அது கேஸா எப்படி ஃபைல் ஆகுதுன்னு இவர் சொன்ன பிசிக்கல் அசால்ட் இருக்கும்ல, பிசிக்கல் எமோஷனல் தெரியாது. பட் அவங்களுக்கு பிசிக்கல் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும், நிறைய ஹர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதை வச்சு கூட காயங்கள் இல்லாத வரைக்கும் இதெல்லாம் ஒரு பாலியல் வன்முறையாவே கருதப்படாதா? அந்த கேசஸ் எல்லாம் பதிவாகாது இல்லையா அந்த குழந்தைக்கு தெரியாத வரைக்கும்? அது ரூல்ஸ் லாஸ்ல இவங்களுக்கு தான் தெரியும். நிச்சயமா அந்த குழந்தைக்கு பாதிப்பாகும் சைக்காலஜில எனக்கு தெரியும். அது ஒரு குற்றம்னா கட்டாயம் உடல் ரீதியா பாதிப்புகள் இருக்குமா இல்லையா? இருக்கும். எல்லா கேசஸ்லயுமே இருக்கும். ஆமா இருக்கும். அதாவது மேலக்க பண்ணாங்கன்னா சூப்பர் ஃபோர் பிளே மாதிரி பண்ணாங்கன்னா ஒண்ணும் தெரியாது. இன்டர்கோர்ஸ் மாதிரி பண்ணாங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். குழந்தைகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுவது உண்மையில் ஒரு பெரிய குற்றம். அந்த குற்றம் பற்றிய அடுத்த புள்ளி விவரம் என்னன்னு பார்க்கலாம். தமிழகத்தில் பதிவான சிறுவர் பாலியல் பலாத்கார வழக்குகள் அதிகபட்சம். சென்னை 48, திருநெல்வேலி 45, வேலூர் 32. சென்னை, திருநெல்வேலி, வேலூர் பெரிய அளவுக்கு டிஃபரன்சஸ் இல்ல. மிஸ்டர் அலெக்ஸ், நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும், என்ன மாதிரியான குற்றங்கள் இங்க நிகழ்த்தப்பட்டிருக்கும், அல்லது என்ன மாதிரியான மனநிலையில இருக்கக்கூடிய மக்கள் இதை செய்வாங்க? சென்னையில நம்ம உணர முடியுது, அது ஒரு பிஸியான ஒரு இடம். அதிகமா குழந்தைகள் வீட்டுல இருப்பாங்க, பேரண்ட்ஸ் வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க. ஆக இப்ப சென்னை மாதிரியான ஒரு இடங்கள்ல தனிமையில இருக்கக்கூடிய குழந்தைகள் மேல அதிகமாக குற்றங்கள் இழைக்கப்படுகிறது. இந்த மாதிரியான குற்றங்கள் அப்படின்னு நம்ம உணரலாமா? இந்த குற்ற எண்ணிக்கைகள்லாம் ரொம்ப குறைவு தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த ரிப்போர்ட்டிங் பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. நம்ம எல்லாம் பேசிக்கிட்ட மாதிரி பாத்தீங்கன்னா இந்த விசிபிள் சிம்டம்ஸ்னு சொல்றோம் இல்லையா, கண்ணுக்கு தெரியற மாதிரி சில அறிகுறிகள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ரிப்போர்ட்டிங் ஸ்டேஜுக்கே நம்ம போறோம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பிசிக்கல் அசால்ட் நடக்கும்போதுதான் ஒரு குழந்தைய பார்த்து நம்ம என்னன்னே கேட்கிறோம். அது இல்லையா அந்த குழந்தைய பத்தி நல்லா ஸ்டடி பண்ணவங்களுக்கு தெரியும், அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் ரெடியூஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் ஆகும். படிப்புலயோ இல்ல அந்த குழந்தை ஆக்டிவா இருக்கிறதுலயோ அந்த மாதிரி ரெடியூஸ் ஆகும்போது நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்படி எல்லாம் கண்டுபிடிச்சாதான் நம்ம ரிப்போர்ட்டிங் ஸ்டேஜுக்கே போகணும். அப்படி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரிப்போர்ட்டிங் பர்சன்டேஜ் இன்னும் இன்க்ரீஸா இருக்கும். பொதுவாகவே சென்னையில இப்ப நம்ம அந்த ஒரு அவசரமான ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால தன்னுடைய குழந்தைகளை படிக்கிறதுக்கு பெற்றோர்கள் இன்னைக்கு அந்த அளவுக்கு நேரத்தை ஒதுக்குறது இல்ல. அதுதான் இப்போ ஒரு நமக்கு எல்லாம் ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இப்போ ஐடி ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா காலையில கணவன் வேலைக்கு போனா மாலையில மனைவி வேலைக்கு போறாங்க. அப்போ இருக்கிற நேரத்துல குழந்தைகளோட அவங்க செலவு பண்ற நேரம்ன்றது குறைவு. அப்போ ஒரு குழந்தையினுடைய சாதாரண மனநிலையும் அது பாதிக்கப்படும் போது அது கொடுக்கிற பாதிப்புகளையும் பிரிச்சு பார்க்கறதுக்கான வாய்ப்பை பெற்றோர்கள் தவற விட்டுறாங்க. அந்த மாதிரி பிஸியா இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் போயிட்டதுனால சென்னையில குற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். சென்னையை பத்தி என்னால ஓரளவுக்கு ஒரு புரிதலுக்கு வர முடியுது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிஸியான ஒரு நகரம் அப்படிங்கிறது. இப்ப திருநெல்வேலி, வேலூர் அப்படிலாம் நம்ம பார்க்கும்போது நிறைய கிராமங்கள் சூழ்ந்த ஒரு நகரமாக நம்ம பாக்குறோம். அதனால அந்த குடும்ப சூழல்ங்கிறதே அங்க வேற மாதிரி இருக்கும். ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கும். பக்கத்துல வீட்டுல இருக்கவன மாமா, அத்தை அப்படின்னு தான் கூப்பிட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரியான குடும்பங்கள்ல இப்படிப்பட்ட குற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? இல்ல இருக்கு, அதிகமாவே இருக்கு. சொந்தத்துக்குள்ளேயே அந்த மாதிரி தப்பு நடக்கிறதுக்குள்ள அதிகமா வாய்ப்பு இருக்கு. கிராமத்துல இப்போ சென்னையிலாச்சும் கொஞ்சம் பசங்க கொஞ்சம் அவேர்னஸ் இல்ல பக்கத்துல இருக்கவங்க யாராவது பார்த்தா சொல்லுவாங்க. கிராமத்துல ஒரு சாதாரண ஒரு காடு அந்த மாதிரி இருக்க இடத்துல குழந்தைங்க ஏதோ ஒரு இதெல்லாம் எடுக்க போகும்போது கூட இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு கிராமத்துல. உறவினர்கள் மத்தியிலே இது நடக்குது அப்படிங்கிறீங்க? உறவினர்கள் அவங்களுக்கும் நடக்கும். பக்கத்துல இருக்கவங்க யாருன்னா அந்த பொண்ணு தனியா தான் டெய்லி போகுது, அந்த காட்டு வழியா ஸ்கூலுக்கு போகுது, வரவத்துக்கு யாரும் கூட்டு வருது இல்ல அப்படின்னு தெரிஞ்சுட்டே இருந்தாங்கன்னா ஒரு வாட்டி ஃபாலோ பண்ணிட்டு அடுத்த வாட்டி இந்த மாதிரியான தவறுகள் அவங்களுக்கே இன்டியூஸ் பண்ணும். சூழ்நிலை தான் காரணம். இல்ல இப்போ ரெண்டு பேருமே சூழ்நிலை தான் சொல்றாங்க டாக்டர் பிரபாகரன். உண்மையில சூழ்நிலை மட்டும்தான் காரணமா இல்ல அவங்களுக்கு உண்மையில இப்ப நீங்க சொன்ன மாதிரி சில அஃபெண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, எனக்கு நான் 2 வயசு குழந்தையதான் நான் பாலியல் பலாத்காரம் செய்வேன், அவனோட தான் உடலுறவு வச்சுப்பேன், அந்த பொண்ணோட தான் உடல், அப்ப அந்த மாதிரியான நபர்களுக்கும் இதுல பொருந்தும் தானே? கட்டாயம். இந்த மாதிரி சைல்டு செக்ஸ், சைல்டு அபியூஸ், சைல்டு ரேப்
இதுக்குன்னு பிடிச்ச மாதிரி ஒரு மனநிலைமையில பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க இல்லையா, இந்த எண்ணங்கள் இருக்கவங்க மட்டும்தான் செய்ய முடியும். அதுக்கான சூழ்நிலை அவங்க ஏற்படுத்திப்பாங்க. சூழ்நிலை they are making the situation. ஆமா ஆமா கம்ப்ளீட்டா. பீடோஃபைல்ஸ் எங்கன்னா ஏதாவது ஒரு குடும்பத்தை பீடோஃபைல் இருக்காங்க வச்சுங்க, யாரோ ஒருத்தர் எப்படியாவது சூழ்நிலை ஏற்படுத்தினா காமன் மேனுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. அவங்க சாதாரணமா நம்ம மாமா பையன் எட்டும் போறான்னு சனிச்சு நிற்பாங்க. ஆனா அவன் உள்ள போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்துருவான். அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்களுக்கு விவரம் வந்து தான் பண்ண மாட்டாங்க. இதுக்கு விழிப்புணர்வு நிறைய ஏற்படுத்தணும். இப்ப வெஸ்டர்ன் கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா இந்த புள்ளி விட 100 டைம்ஸ் இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப கம்மி. ஆனா இனிமேல்ட்டு கலாச்சாரம் மாறின தொட்டு இங்கேயும் அதிகமாகிட்டே வரும். யாரெல்லாம் கலாச்சாரத்தோட நம்ம ரிலேட் பண்ண முடியுமா? இங்க நம்பர்ஸ் கம்மிங்கிறது ரிப்போர்ட் ஆன கேசஸ் நம்ம பொறுத்து பார்க்க வேண்டியிருக்கு. எத்தனை பேர் வெளியில வராங்கன்றத பொறுத்து இருக்கு. இப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அவ்வளவு அவேர்னஸ் இருக்கு, குட் டச் பேட் டச் பற்றிய விழிப்புணர்வு அதிகமா இருக்கு. பேரண்ட்ஸ் ஓபனா வந்து பேசுறாங்க, குழந்தைகளோட பேசுறாங்க, போலீஸ் கிட்ட வராங்க. பட் நம்ம நாட்டுல அது கிடையாதுங்கிறதுனால நம்ம நாட்டுல கலாச்சாரம்ன்றது ஓரளவுக்கு பொத்தி பாதுகாக்கப்பட்ட ஒரு கலாச்சாரம். வெஸ்டர்ன் கலாச்சாரம் உள்ள வர வர இது அதிகமாகும் நம்ம சொல்ல முடியுமா? அதாவது இது 2 காரணம். வெஸ்டர்ன்ல ஓபனா வராங்க, இங்க ஓபனா வராம கன்சீல்டா மறைமுகமா நடக்குதுன்றது ஒண்ணு. இரண்டாவது பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு மனிதன் தனியா வாழ்றானோ, எங்கெங்கெல்லாம் நிறைய மனப்பிரச்சனைல மாட்டின்னு இருக்கானோ, எங்கெங்கெல்லாம் சுதந்திரம் ரொம்ப அதிகமா இருக்கும் ஒரு பையனுக்கு, எங்கெங்கெல்லாம் நிறைய ஃபெயிலியர் அனுபவிச்சிருக்கானோ, இவெல்லாம் இந்த பிரச்சனை உள்ள ஆளா மாறதுக்கு வாய்ப்பு அதிகம். அந்த மாதிரி நிறைய பேரு மனப்பிரச்சனையில மாறதுக்கான வாய்ப்பு இப்ப அதிகமாயிடுச்சு. இது இன்னும் அதிகமாயிட்டே போகும். ஆமா, இனிமேல் அதிகமா போகும்ன்றேன். இதுக்கான காரணங்கள் என்ன? காரணம் அதான் சொல்றேன். யாரெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ள போவாங்கன்னு முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். தானாவே இந்த மாதிரியான ஒரு ஆசையில மாறுறது உண்டு. இது ஒண்ணு. இது இயற்கையிலேயே இவர் தானாவே இந்த மாதிரி ஆசையில செட் ஆயிருக்கிறாரு. மத்த டைப் பாருங்க, நல்ல மனுஷனாவே இருப்பான். ஆனா அவன் பல பல மன பிரச்சனையிலயோ பல பல கட்டாய சூழ்நிலையில கண்டினியூஸ் டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க, கண்டினியூஸ் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்க, இல்ல ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து பேம்பரிங் பண்ணி ஒரு பையனை வளர்க்குறாங்க, இல்ல கண்டினியூஸ் தோல்வி, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இஸ் இன் வெரி நெகட்டிவ் ஸ்டேட். அப்ப என்னன்னா சந்தோஷம்ன்றது அவர் அனுபவிக்கவே இல்லை, டிப்ரெஷனா சந்தோஷம்ன்றது அவருக்கு இல்லாமே போயிடுது. அப்ப ஏதோ ஒரு சந்தோஷம் வரும்போது வித்தியாசமா ஒரு சந்தோஷம் எங்கன்னா இந்த மாதிரி கேள்விப்பட்டு இந்த பீடோஃபைல்ஸ் ஒண்ணு இருக்குது, அதுல ஒரு சந்தோஷம் வருது, he will start trying that. அவர் ஆரம்பிப்பார் அந்த மாதிரி பண்றதுக்கு. இது தவிர விஷுவல் மீடியாவும் கொஞ்சம் இதுல இது இருக்கு. விஷுவல் மீடியா ஐ மீன் இந்த யாருமே குறை சொல்லலேன்னு பார்த்தேன். இல்ல விஷுவல் மீடியானா ஐ மீன் இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, நெட்ல போர்னோகிராஃபி எல்லாம் வருது இல்லையா, அதுல அதோட ரோல் ரொம்ப ஓவர். காரணம் அது பெரும்பாலும் இந்த போர்னோகிராஃபி எல்லாம் ஒரு ரோல் பிளே பண்ணுதா டாக்டர் பிரபாகர்? 200%. இன்டர்நெட் அபியூஸ்ங்கிறது அதுதான். அதுக்காக தான் வந்து இப்ப என்னன்னா குழந்தைங்களை வந்துட்டு அந்த இது வந்துட்டு போட்டோ எடுத்து அதை பாக்குறதுனால அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு அதை ரேப் பண்ணுன்ற இதெல்லாம் சார் சொல்ற மாதிரி ஒரு அந்த குணம் இருக்கவங்க மட்டும் இல்ல, ஆல்கோஹால் கன்சியூம் பண்றான் போற குழந்தை எத்தனை வயசு கூட எனக்கு தெரியாது. நாங்க சில மேட்டர் நாங்க வந்து லேடிஸ் வந்து ஃபீல் பண்ணிருக்காங்க, அப்பாவே வந்துட்டு தன்னுடைய குழந்தைய பண்ணதுன்னு சொல்லும்போது அவருக்கு அந்த வியாதி மட்டும் இருக்குதுன்றது மட்டும் நம்ம சொல்ல முடியாது. அவர் டிப்ரெஷன்ல இருக்கிறதுனாலயோ இல்ல தண்ணி ஆல்கோஹால் கன்சியூம் பண்றதுனால பண்ணுவாரு. இப்ப இந்த இன்டர்நெட் அபியூஸ்ங்கிறது வந்து இப்ப ரொம்ப அதிகமா நடந்துட்டு இருக்கு. நீங்க வந்து அப்படி இருக்கான்னு ரொம்ப சந்தேகமா கேக்குறீங்க. அது வந்து இப்ப அதிகமா பாதிச்சிருக்கு குழந்தைங்களை. அதுக்காக தான் என்னன்னா நிறைய சென்சஸ் அந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சு ஒரு 2012 தான் ஒரு புதுசா அந்த இன்டர்நெட் அபியூஸ் ஸ்டாப் பிரிவென்ஷன் ஆஃப் அந்த சைல்டு அபியூஸ் இன்டர்நெட் அபியூஸ்ன்னு சொல்லி ஒரு ஆக்ட கொண்டு வராங்க. கொண்டு வந்து அது மூலியமா தடுக்கிறதுக்கான நிறைய அவேர்னஸ் நிறைய இதெல்லாம் போட்டு இப்ப அந்த குழந்தைங்களே சாட்சி சொல்லலாம் வரலாம். அந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைங்களே கோர்ட்ல வந்துட்டு என்ன இது மாதிரி பண்ணிட்டாங்க. நீங்க கேட்டீங்களா யார் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுன்னு கேக்குறீங்கல்ல, அந்த குழந்தைங்களுக்கு வந்து தனியா இன் கேமரால ப்ரொசீடிங்ஸ் நடத்தலாம். அவங்க வந்துட்டு நல்ல ஃபுல்லா முறைப்படி என்ன பண்ணணுமோ அந்த குழந்தைங்களை கம்பல் பண்ணக்கூடாது. அது என்னைக்கு வந்து சாட்சி சொல்லணும்னு வருதோ அன்னைக்கு மட்டும் கூப்பிடணும். அந்த மாதிரி சில வரையறையெல்லாம் கொடுத்திருக்காங்க. அதனால இன்டர்நெட் அந்த அபியூஸ வந்து குறைக்கணும்ட்டு. இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த 2012 சட்டம் என்பது அந்த குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, அதாவது சாட்சி சொல்ல வரக்கூடிய குழந்தைகளுக்கான பிரைவசி பாதுகாப்பு. இல்ல எப்ப பாதுகாப்புக்கு சட்டம் போடுவாங்க பார்லிமெண்ட்? எப்ப போடுறாங்கன்னா பாதிக்கும் போதுதானே அதை கொண்டு வரணும்ன்ற ஒரு இது வந்து ஒரு உந்து வேகம் வந்து நம்ம அதை கொண்டு வருவோம். எந்த அளவுக்கு குழந்தைங்க பாதிச்சிருந்தா அதுக்கான ஒரு சட்டமே நம்மளால ஏற்ற முடியும். சோ அது ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னைக்கு நீங்க நிறைய குழந்தைங்க வந்து இந்த இன்டர்நெட் அபியூஸ்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களெல்லாம் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. இது முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம்.
ஒரு சாதாரண நபர், நான் வெஸ்டர்ன் கல்ச்சர் உள்ள வரும்போது ஏற்கனவே இந்த ஆசை இருக்கவங்க மட்டும் தான் பிரச்சனை பண்றாங்கன்னு நினைச்சுட்டு இருக்கீங்க. அப்படி இல்ல, சாதாரண ஆளுங்களும் இப்படி மாறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொன்னேன். எப்போ வருதுன்னா, எப்போ உங்களுக்கு சுதந்திரம் அதிகமா இருக்குதோ, பொருளாதார முன்னேற்றம் அதிகமா இருக்கோ, தனி மனித ஆசை அதிகமாயிடும் போது அவன் இஷ்டப்படி அவன் வாழணுன்ற ஆசை அதிகமா வரும். அப்ப என்ன ஆகும்னா, இப்போ ஒரு சாதாரண நபர் இந்த பிரச்சனை இல்லவே இல்ல, சைல்டுக்கான அட்ராக்ஷன் இல்லவே இல்ல, அவரு மனைவிக்கு கணவனுக்கும் சண்டை, மனைவிக்கு வேற பிரச்சனை, அவங்க செக்ஸுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க, இவர் செக்ஸ் ரொம்ப ஆசை இருக்குது ஒத்துழைக்க மாட்டாங்கன்னு சொல்லும் போது இவர் என்ன பண்ணுவாரு, போனோகிராஃபி பார்த்துக்குன்னு அவர் அதுக்கான ஒரு செக்ஷுவல் மாஸ்டர்பேஷன் எல்லாம் இருக்குது, அந்த மாதிரி பண்ணிக்கினே இருப்பாரு. ஒரே மாதிரி ஆண் பெண் உறவு செக்ஸ் பாத்துக்கினே இருக்கிறதுல ஒரே மாதிரி பாத்துக்கினே இருக்கான்னு வச்சுங்க, 3 மாசம் 6 மாசம் போர் அடிக்க ஆரம்பிக்கும். திடீர்னு அந்த எண்ணம் வரும். போர் அடிக்க ஆரம்பிச்ச உடனே வித்தியாசமா இதை பார்க்கும் போதே வேற பிளாஷ் வீடியோ வரும், ஒரு ஹோமோசெக்சுவல் வேற ஏதோ வீடியோ வரும். அப்ப அது அவருக்கு வெறுப்பா தான் இருக்கும், அது அருவருப்பா தான் இருக்கும். திடீர்னு ஒரு பீடோபைல் வீடியோ வரும், அது அருவருப்பா தான் இருக்கும். இன்செஸ்ட் வரும், அருவருப்பா தான் இருக்கும், கண்டுக்கவே மாட்டார். ஆனா இதை பண்ண இது போர் அடிக்கும் போது திடீர்னு அதுல இன்ட்ரெஸ்ட் வரும், அது என்ன இருக்குன்னு பாக்கலாம். அதை பார்க்க இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இந்த மாதிரியான ஆசை அவருக்கு போர் அடிச்சு தொட்டு why not we try thatன்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும். இனிஷியலாவே அந்த எண்ணம் வரும்போது உடனே கில் பண்ண வேண்டிய விஷயம் அதெல்லாம் கில் பண்ணாம அவங்க என்டர்டெயின் பண்ணிடுவாங்க. என்டர்டெயின் பண்ண ஆரம்பிச்சவங்க why not we try ன்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. சேஃப் வடிகால நீங்க ஆரம்பிச்சிருக்கிறது, அடுத்தது அது போர் அடிச்சு why not we try in real, உண்மையிலேயே ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்ற எண்ணம் வரும். அதற்கான வாய்ப்பெல்லாம் வரும்போது இல்ல வாய்ப்பு அவங்களும் ஏற்படுத்தி இப்படி வக்கரமான எண்ணங்கள் எப்போதுமே எல்லா மனிதர்களுமே வக்கர எண்ணங்கள் எந்த டைரக்ஷன்ல கொஞ்சமா வந்தா கூட அப்பவே ஸ்டாப் பண்றது ரொம்ப ரொம்ப ஒரு விழிப்புணர்வு ஆக வேண்டிய விஷயம். இந்த மனிதர்களை நம்ம எப்படி இனம் காண்றது, இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். முக்காவாசி ஐசோலேட்டடா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த பிரச்சனை இருக்கலாம். தனியா இருக்கிறவங்க எப்ப பார்த்தாலும் தனிமையை ஃபெயில் ஆகுறாங்க, வாழ்க்கையில தனிமையை ரசிக்கிறவங்க எல்லாம் ஞானியாவும் இருக்கலாம், கரெக்டா புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில தோத்துட்டு தனியா ரசிக்கிறவங்க. ரெண்டாவது ரிப்பீட்டட் ஃபெயிலியர், ஹை ஸ்ட்ரெஸ், வித்தியாசமான பிஹேவியர் எதுனா தெரியுது, நிறைய பேர்கிட்ட பேச மாட்டாங்க, சைலண்டா இருக்கிறாங்க. இந்த எப்பவுமே இன்டர்நெட் வச்சுக்கிட்டு ரூமை லாக் பண்ணிக்கிறாங்க. ஹை ஸ்பீட் இன்டர்நெட் அன்லிமிட்டட் வாங்குறாங்க, ஆனா லைஃப்ல ஃபெயில் ஆகுறாங்க. சக்சஸ்ஃபுல் ஆகுறவங்க சூப்பர், ஃபெயில் ஆகுறாங்க ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வாங்குறவங்க. கட்டா இன்டர்நெட் லாக் பண்ணி வைக்கிறாங்க ரூமை. இன்டர்நெட்டை ஒவ்வொரு வீட்லயும் ஹால்ல தான் வைக்கணும், ரூம்ல வைக்கிறாங்கன்னா அங்க லாக் இருக்க கூடாது. ஏன்னா ஒருத்தனுடைய தனி மனித உரிமையில தலையிடுற மாதிரி இல்லையா? இல்லையே, அது பிரச்சனை. பாத்தீங்கன்னா ஒரு அடல்ட்டாக பண்ணலாம், ஒரு ஸ்டூடெண்ட் லெவல்ல பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரேன். ஒரு அடல்ட்டா வச்சுக்கோங்க. ஒரு கேஸ் வருது, ஒரு தமிழ்நாடு லிட்டரசி போர்டுல ஒரு பெரிய இன்ஜினியர் நிறைய பண்ணி படிச்சிருக்கிறாரு. அவருடைய பையன் ரிப்பீட்டடா ஃபெயிலியர், காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல ஃபெயில். நைட்ல தான் படிக்கிறான்னு சொல்றாரு என்கிட்ட கிளினிக்ல. அது எப்படி நைட்ல தான் படிப்பா ஃபெயில் ஆகும்? எப்படி சொல்றீங்க? நைட்ல ரூம் இருக்குது, நைட்ல ரூம் லைட் இருக்குது, லாக் பண்ணிருக்காரா, தந்திருக்காங்க, லாக் பண்ணிக்கிறாரு. ரூலா படிச்ச ஒருத்தர் இன்ஜினியர் இருக்கிறோம், அவருக்கு இன்னும் விவரம் புரியல. ஒரு காலேஜ் படிக்கிறதுக்கு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் தேவையில்லை, ஒண்ணுமே தேவையில்லை. அது உள்ள போட்டு பிரைவசின்னு நம்ம சொல்ல முடியாது. பிரைவசியா விடக்கூடிய காலத்துல தான் விடணும். பசங்க கேக்குது, சந்தேகப்படுறீங்க. ஒரு டெக்னாலஜியை நம்ம மக்கள் கிட்ட இருந்து மறைக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல மக்களையே நம்ம பிளேம் பண்ணிட்டு இருக்கோமே. இந்த மாதிரி பான் சைட்ஸ், இந்த மாதிரியான ஆபாச வலைதளங்கள் எல்லாம் அரசு தடுப்பதற்கு முன்வரவில்லையே, ஏன்? அதான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி பிரைவசியில என்ட்ரி பெற ஆறது மாதிரி நாங்க பேஸ்புக் இது பண்றோம், நீங்க போய் இப்ப இந்த ப்ரௌசிங் சென்டர்லாம் செக் பண்ணணும்னாங்க, அதுக்கு உடனே ஒரு எதிர்ப்பு. எதை எடுத்தாலும் சில இதுல இந்த சைபர் இதுல பாசிபிலிட்டிஸும் இல்ல, சில இதுல ரொம்ப டீப்பா போக முடியறதும் இல்ல, கோஆபரேஷன் கிடையாது. இப்போ கொண்டு வராங்க, இப்போ தடுக்கிறதுக்கான விஷயம் கொண்டு வராங்க. ஒரு வெப்சைட்ல இது கண்ட்ரோல் பண்றது ரொம்ப சாதாரண விஷயம், ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது இன்டர்நேஷனலி. ஆனா இப்போ தே ஆர் டேக்கிங் இனிஷியேட்டிவ்ஸ், இந்த மாதிரி பான் சைட்ஸ் எல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிசிப்ளின் பண்ண பாக்குறாங்க. நான் சொன்ன நிறைய கேட்டகரியில ஒரு முக்கியமான கேட்டகரி மாதிரி பேம்பர்டு சைல்டு, பயங்கரமா செல்லம் கொடுத்து வளர்க்குற ஒரு பையனோ பொண்ணோ, இந்த மாதிரி இது லேடிஸும் பண்ணுவாங்க. நம்ம ஒரு ஆண்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். தேர் இஸ் அபியூஸ், ஆண் குழந்தை அபியூஸ் பண்ற லேடிஸும் இருக்கிறாங்க. பட் நம்பர் இஸ் லெஸ். இப்ப எதுவா இருந்தாலும் 90% பெல் கர்வ்னு சொல்லுவாங்க, பொதுப்படையாக்குது. 90% எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர். எக்ஸெப்ஷன் ஒரு 10% கட்டாயமே இருக்குது. 10% பெண்கள் செக்ஸ்க்கு அதிகமா இருப்பாங்க, 10% ஆண்கள் செக்ஸ்க்கு ஆசையே இல்லாம இருப்பாங்க. எக்ஸெப்ஷன் கேட்டகரியில வருது. இது ஒரு மனப்பிரச்சனையா வரும் அந்த லேடிஸ்க்கு. அந்த மாதிரி அவங்க ஹார்மோனியஸா அவங்க பேலன்ஸ் பண்ணாத மாதிரி அவங்க வக்கரத்தை வளர்த்து அந்த மாதிரி மாத்திக்கிறாங்க. பொதுவாகவே அதிக தோல்வியை சந்தித்தவர்கள், டிப்ரெஷன்ல இருக்கக்கூடியவங்க, தனிமையை விரும்புகிறவர்கள்லாம் இதை அதிகமா செய்யறாங்க அப்படிங்கறதா இந்த டிஸ்கஷன்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த ஸ்லைடு என்ன சொல்லுங்க. இந்தியாவில் சிறுவர்கள் மீதான பாலியல் பலாத்காரம் அதிகபட்சம் மிசோரம் 16, அந்தமான் நிக்கோபார் 16, தில்லி 14, சிக்கிம் 12, கோவா 12. இந்தியால சிறுவர்கள் மீதான பாலியல் பலாத்காரம் அதிகபட்சமாக பதிவான வழக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,00,000த்துல 16 பேர் மிசோரம்ல மட்டும் பாதிக்கப்பட்டிருக்காங்க.
அந்தமான் நிக்கோபார்ல 16 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் இந்த இடங்கள்லாம் நான் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு டிராவலிங் சைட்ஸாக இருக்கு, சுற்றுலா தலங்களாக இருக்கு. இதை நம்ம எப்படி வகைப்படுத்தலாம் மிஸ்டர் கருணாநிதி? சுற்றுலா தலங்களுக்குனால அதுக்கு அந்த வர்றவங்க அங்க வெளியில இருந்து வந்து தங்கி இருந்துட்டு போறவங்க அந்த மாதிரி வகையில வர்றதுதான். அவங்க வந்து தங்குறவங்களுக்கு அங்க சர்வீஸ் பண்றதுக்குன்னு வர்றாங்க இல்லையா, அவர்கள் கூட இப்ப என்ன நம்ம பக்கத்திலேயே பாண்டிச்சேரி மாநிலம் இருக்கு இல்லையா, அங்க வந்து சில இடங்கள் இருக்கு, அங்க வந்து ஃபாரினர்ஸ் வந்து நிறைய தங்குவாங்க. அவங்க வந்து இந்த குழந்தைகளை சின்ன குழந்தைகளை வேலைக்கு வச்சுட்டு இருப்பாங்க. அவர்கள் இந்த மாதிரி செக்ஷுவல் அஃபென்ஸ் தான் ஏற்படுறாங்க. மிஸ்டர் அலெக்ஸ், இந்த ஃபாரினர்ஸ் அதாவது வெளிநாட்டவர்கள் அதிகமா இந்திய குழந்தைகள் மேல குற்றங்கள் நடத்துறாங்களா? ஐ மீன் பாலியல் பலாத்காரம் செய்யறாங்களா? இப்போ செக்ஸ் டூரிசம்னு ஒரு கான்செப்ட் வந்து இப்ப டெவலப் ஆயிட்டு வருது இந்தியாவில். இப்போ வெளிநாட்டு பயணிகள் வந்து இங்க வர்றதுக்கு முன்னாடி சுற்றுலா தான் ஒரு காரணமா இருந்தது. இன்னைக்கு வந்து மருத்துவத்துறையும் அதுக்கு ஒரு பெரிய காரணமா அமையுது. இப்போ நிறைய வெளிநாட்டு பயணிகளை ஈர்க்கும் பொழுது அவங்களுடைய கலாச்சாரமே அவங்களுக்கு துணையா எப்போதும் யாராவது ஒருத்தர் கூட இருக்கணும் தான். அப்படி பார்க்கும் பொழுது அவங்க சப்போஸ் இப்ப அவங்க சென்னையில வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1 வீக் அவங்களுக்கு ஒரு சின்ன இடைவெளி இருக்கு அப்படின்னும் பொழுது நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி சுற்றுலா தலங்கள் கோவா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள் போகும்போது அவங்க தனிமையில போறத விரும்ப மாட்டாங்க எப்பவுமே. அப்போ என்ன பண்றாங்க, இந்த மாதிரி 18 வயசுக்கு கீழே இருக்க ஒரு பெண் குழந்தையோ சில நேரங்கள்ல ஆண் குழந்தையோ கூட ஹையர் பண்றாங்க. ஒரு வாரத்துக்கு 20,000 ரூபாய் 30,000 வாடகைக்கு எடுக்கிறாங்களா? ஆமா, ஹையர் பண்றாங்க. அதுக்கு புரோக்கர்ஸ் இருக்காங்க. அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா அவங்க திரும்பி கொண்டு வந்துடும். இந்த மாதிரி இடையில இவங்க வந்து எங்கேயாச்சும் ரிப்போர்ட் பண்ணும் பொழுது சிக்கிற கேஸ்கள் வந்து ரொம்ப அதிகம். பாலியல் சுற்றுலா இதை எப்படி நம்ம பாக்குறது டாக்டர் பிரபாகர்? இது காரணம் அந்த கல்ச்சர் இன்ஃபில்ட்ரேஷனால தான். பிளஸ் இக்னோரன்ஸ் அண்ட் பினான்சியல் இன்எடிக்வசி, பணப்பற்றாக்குறை, உங்களுக்கு விவரம் கம்ப்ளீட்டா இல்ல, விழிப்புணர்வு இல்ல, பிளஸ் இதுக்கான தேவைன்னு வர்றது தொட்டு இதுல வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு அவைலபிலிட்டியும் மீட் ஆச்சுன்னா பிசினஸ் கட்டாயம் நடக்கும். சோ அதனால இந்த மாதிரி ஒரு புது கலாச்சாரம் வருது. நான் சொல்றேன், இந்த மாதிரி நீங்க சொல்றது இப்ப இந்தியாவில பாக்குற, தமிழ்நாட்டில் பாக்குற உங்களுக்கு புது விஷயமா தெரியலாம், ஆனா இது ஃபாரின்ல நிறையவே நடக்குது. அதற்கான கலாச்சாரம் இங்க உருவாகி வர தொட்டு இனிமேல் ஃபியூச்சர்ல நிறையவே இருக்கும். அதனால பிரிவென்டிவா ஒரு குழந்தை அபியூஸ் ஆகுதுன்னா அதற்கு காரணம் யார சொல்லலாம் டாக்டர்? யார பொறுப்பா வைக்கலாம், யார குற்றமாக்கலாம்னா பெற்றோர்கள் தான். அந்த பெற்றோர்கள் ரொம்ப விழிப்புணர்வா சின்ன வயசுல இருந்தே குழந்தைக்கு குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன, அந்த மாதிரி தெரிஞ்சு பேட் டச் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா யார்கிட்ட சொல்லணும், யாரு உன் மேல நம்பிக்கை இருக்கு உனக்கு, அவங்க கிட்ட போய் சொல்றது, அவங்க போன் நம்பர் கம்ப்ளீட்டா கொடுத்து வைக்கிறது, அதுக்கான என்ன ப்ரிப்பரேஷன். செக்ஸை பத்தி பேசுறது இந்தியால ஒரு வெக்கமா நினைக்கிறாங்க, தப்பா நினைக்கிறாங்க பெற்றோர். அப்படி பண்ணாம எந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் கொடுக்குறியோ, எந்த அளவுக்கு பேசுறியோ அந்த அளவுக்கு செக்ஷுவல் அஃபென்சஸ் நிறையவே குறைய ஆரம்பிக்கும். இல்ல வெளிநாட்டுல இருந்து வர்றாங்க இல்லையா இந்த சுற்றுலா பயணிகள், இவங்க ஏன் இந்திய குழந்தைகளை நாடி வரணும்? எதுக்கு வேற நாட்டு குழந்தைகளை ஏன் தேடி வரணும்? அவங்க நாட்டுல குழந்தைகள் எக்கனாமிக் டிபெண்டன்சி, நிறைய பண பற்றாக்குறையாலையும் ஈஸியா கிடைக்கிற தொட்டும், சோ அந்த அளவுக்கு கண்காணிப்பு இல்லாம தொட்டும், மாட்ட முடியாதுன்ற தொட்டும், இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சுதான் they are targeting here. இங்க ஏழ்மையை பயன்படுத்திக்கிறாங்க இந்தியா மாதிரியான எக்ஸ்ப்ளாய்டேஷன். இல்ல இப்போ இந்த இவ்வளவு டீடைல்ஸ் இருக்கு, இது எல்லாமே சட்டத்துக்கு நமக்கு தெரியுமா? சட்டத்துக்கு தெரியுமா? மேபி லைக் இதுல இந்த மாதிரியான இதெல்லாம் மன ரீதியான பிரச்சனைகளாகத்தான் இருக்கு. இப்ப மனநிலை பாதிக்கப்பட்டவனுக்கு ரேப்ல இருந்து எக்ஸம்ஷன் கொடுக்கறாங்க. அப்போ ஒரு ஹோமோசெக்சுவலாக ஒருவனை மாற்றுவதை தடுப்பதற்கு சட்டத்துல இடம் இருக்கா? இல்ல, அது தடுக்கலாம் முடியாது. அது அந்த செக்ஸ்ல ஈடுபட்டாங்கன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. இது மன ரீதியான பிரச்சனையா தான் நீங்க சொல்றீங்க. அந்த டோபமைன்ங்கிற கெமிக்கல் ஒரு மன ரீதியான பிரச்சனை. கொலை பண்ணி பணத்தை எடுத்துன்னு போறதும் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு டோபமைன் லேர்ன் பண்ணிக்கும். அது மன பிரச்சனை ஆகுமா? அது மன பிரச்சனை ஆகவே ஆகாது. நீ ஆரம்பத்திலே உனக்கு சென்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, 6வது அறிவு, எது கரெக்ட் எது தப்புன்னு தெரியறது இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கின்னு ஆரம்பத்திலே வக்கரமான விஷயம் எல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு அதை என்டர்டைன் பண்ணாம இருக்கிறது மனிதனுடைய கடமை. இது எப்படி மன பிரச்சனை ஆகும்? உன்னுடைய சென்சஸ்கே இல்லாம நீ நாசமாறு, அதான் மன பிரச்சனை. உனக்கே ஒண்ணுமே தெரியும், நீ கத்துக்கிற தானாவே அப்படி ஆயிடுச்சுன்னா அதுதான். இப்ப மூளை குழம்பிடுது, என்ன போலீஸ் பிடிக்க வராங்க, என்ன ஒபாமா தேடியும் கிடக்குறாரு, இப்படிலாம் மன பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் தான் மன பிரச்சனை. நீயே தெரிஞ்சுக்கணும், ஆசையை வளர்த்து அதே வேலையை போனா அது எப்படி மன பிரச்சனையா மாறும்? ஆமா, அப்ப கிரிக்கெட்ல வந்து அதே ஆர்வமா இருக்கிற ஒரு பையன் அவன் வந்து அதை அடிக்ட் ஆயிடுறான் நம்ம சொல்றோம், அது தப்பு கிடையாது. பட் இந்த மாதிரி ஒரு செக்ஸ் ஃபீலிங் அடிக்ட் ஆனதுனால இன்னொருத்தர் பாதிக்கும் போது அது அஃபென்ஸ் தான். நிச்சயமாக அடுத்தவரை பாதிக்கும் போது அது கண்டிப்பாக ஒரு குற்றம் தான். உங்களுக்குள்ள இருக்கும்போது அது பிரச்சனையே கிடையாது அப்படிங்கறத நம்ம இந்த டிஸ்கஷன்ல தெரிஞ்சுக்கிட்டோம். இது நிச்சயமாக ஒரு மன ரீதியான பிரச்சனை அல்ல அப்படிங்கறதும் தெளிவாயிடுச்சு.
சைல்டு ரேப், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வல்லுறவு, இதை தடுப்பதற்கு மக்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவா இருந்துச்சு? இத நம்ம தவிர்க்கணும்னு சொன்னா நம்ம கலாச்சாரத்தை மாத்துறத தவிர வேற வழி இல்லைங்க. இப்ப இருக்கிற நவீன கலாச்சாரத்துல இந்த செல்போனு, இன்டர்நெட்டு, ரெண்டாவது நம்ம தமிழ்நாடே பரவி இருக்கிற மது பழக்கம், இந்த மூணும் தான் நம்மளோட கலாச்சாரத்தையே சீரழிச்சு அந்த ஒரு மனிதனோட சராசரி மனித குணத்திலிருந்து 6 அறிவையும் தாண்டி ஒரு மூர்க்கத்தனமான மிருகத்தன்மையை உருவாக்கி அது பச்சளம் குழந்தைகள் இருந்து எந்த ஒரு வயசு வித்தியாசம் கூட இல்லாம இந்த கற்பழி சம்பவங்கள் அதிகமாகறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கிற ஆபாச துணிங்க பாத்தீங்கன்னா பழைய கலாச்சாரம் மட்டும் இல்லைங்க. அது எல்லாமே பார்க்கக்கூடிய காமவெறியினுடைய கண்ணோட்டங்கள் அந்த குழந்தைகளை கற்பழிக்க தூண்டுது. அதோட பின்விளைவுகள் அரசோ சட்டமோ பயங்கரமான தண்டனை கொடுக்கும் அப்படிங்கறத அவங்க மறந்துடுறாங்க. நம்ம இந்திய நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் ரொம்ப இதா இருக்கு. சட்டத்திட்டங்களை கண்டிப்பா மாத்தணும். ஓட விட்டு சுடணும், இல்ல தூக்குல போடணும். மிஸ்டர் அலெக்ஸ், உங்ககிட்ட வரக்கூடிய கேசஸ்ல பாலியல் வல்லுறவு கேசஸ் எத்தனை? சமீபத்துல ஒரு 2-3 மாதத்துல நாங்க 2 கேஸ் சந்திச்சிட்டோம். ஒரு குறிப்பிட்டு சொல்லணும் ஒரு கேஸ் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில இருந்து ஒரு கேஸ் வந்தாங்க. அந்த குழந்தையோட அம்மா சின்ன வயசுல இறந்துட்டு இருக்காங்க. அவங்க பாட்டி வீட்டுல ஒரு 8வது படிக்கிற வயசு வரைக்கும் அந்த பொண்ணு அவங்க பாட்டி வீட்டுல வளர்ந்துருக்கு. திரும்ப அவங்க அப்பா கூப்பிட்டு போய் அவரோட வச்சுட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா தன்னுடைய சொந்த அப்பாவே அந்த பொண்ணை வல்லுறவுக்கு ஆளாக்கி இருக்காரு. அந்த பொண்ணுடைய கன்சென்ட் இல்லாம, கன்சென்ட் வித்தவுட் கன்சென்ட் ரெண்டும் ஒண்ணுதான் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும். அதை எப்படி அவர் த்ரெட்டன் பண்ணிருக்காரு அப்படின்னா, இந்த விஷயத்த நீ வெளியே சொன்னீங்கன்னா உன்னை நான் கொன்னுடுவேன். ஏன்னா அந்த பொண்ணுக்கு வேற எதுவும் ஹோல்டு கிடையாது அதை வச்சு மிரட்டுறதுக்கு. உன்னை நான் கொன்னுடுவேன், இதை நீ யாருக்கிட்டே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏறக்குறைய 3 வருஷமா அபியூஸ் பண்ணிருக்காரு அந்த பொண்ணை. ஒரு கட்டத்துல ஒரு விடுமுறை காலகட்டத்தில் அவங்க பாட்டி வீட்டுக்கு போகும்பொழுது அந்த பொண்ணு இந்த விஷயத்த வெளியே சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய பிரச்சனையாகி ஒரு பெண்கள் அமைப்பு மூலயமா என்ன பண்றாங்க, சென்னைக்கு அந்த கேஸை ரெஃபர் பண்றாங்க. அப்போ குழந்தைகள் நல குழுமம் மூலமா அந்த கேஸை ஹேண்டில் பண்ணும்பொழுது மெடிக்கல் எக்ஸாமின் பண்ணோம். மெடிக்கல் எக்ஸாமின் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் பண்ணும்பொழுது எங்களுடைய அட்டாச் டாக்டரோட பண்ணும்போது அவர் ஓரளவுக்கு சொல்லிட்டார் இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஸோ இந்த மாதிரி கேசஸ் நம்ம டைரக்டா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துலாம்னு நம்ம எக்மோர் ஹாஸ்பிட்டலில் பண்ணும்போது அவங்களும் நான் உங்களுக்கு ஓரலா சொல்றேன், அஷூர் கொடுக்குறேன், ரிப்போர்ட் எய்தர் கோர்ட் ஆர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் நான் சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்ட உடனே சரி ஃபர்தர் அந்த கேஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னும் பொழுது சிடபிள்யூசியோட நாங்கள் உட்காந்து பேசும்பொழுது இது திருவண்ணாமலைன்றதுனால நம்ம திருவண்ணாமலைக்கு நம்ம ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு இங்கிருந்து திருவண்ணாமலை மாவட்ட குழந்தைகள் நல குழுமத்துக்கு தகவல் தெரிவிச்சு எங்களுடைய நிறுவனத்திலிருந்து 2 பணியாளர்கள் அந்த குழந்தையை கூப்பிட்டு போயிட்டு நடந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி ரூம்ல இன் கேமரா செஷன் யாரும் இல்லாம எஸ்பி மட்டும் அந்த பொண்ணு கிட்ட வாக்குமூலம் வாங்கினார். வாக்குமூலத்துல அந்த பொண்ணு எல்லா தகவலையும் சொன்ன உடனே இப்போ மேடம் சொன்ன மாதிரி அந்த பாக்ஸோ ஆக்ட்னு சொல்லிட்டு புதுசா வந்திருக்க ஆக்ட அந்த அவங்க அப்பாவுக்கே பயன்படுத்தி அவரை கைது பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எத்தனை வருடங்கள் வரை தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? 10 years. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நிரூபிக்கப்பட்டால் 10 வருஷங்களுக்கு இப்போ அந்த புதிய சட்டத்துல 10 வருஷம் இம்ப்ரெசன்மெண்ட். நார்மலா ரேப்க்கு 7 இயர்ஸ் தான் அதிகபட்ச ரேப் இது இல்லையா, அதிகபட்ச தண்டனை. பட் இந்த சட்டத்துல 10 வருஷம் வரைக்கும் கொடுக்கறதுக்கு அதிகாரம் இருக்கு. இப்போ குட் டச் பேட் டச், நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல்லாம் அப்படிலாம் இருக்கு. பார்த்துட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தெளிவா சொல்லுங்க, எது சரியான தொடுதல், எது தவறான தொடுதல், எந்தெந்த இடங்கள்ல குழந்தைகள் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறத நம்முடைய குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி. முதல்ல லைட்டா சொல்லணும்னா கைய மேல வைக்கும் போது சாஃப்டா வைக்கும் போது கொஞ்சம் இடத்துக்கு பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் அழுத்தி வச்சு பண்ணாலே அது ஒரு பேட் டச். இரண்டாவதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்தரங்க பகுதிகளில் நீங்க தொடுறாங்கன்னா ஒரு ஆண் நிச்சயமாக அது பேட் டச்னு சொல்லிட்டு முடிவு பண்ண வேண்டியது. அந்த இடத்துல லைட்டா தொட்டா கூட பேட் டச் தான். மூன்றாவது, பல வாட்டி உங்களுக்கு லைட்டா தான் தொடுறாங்க, தனியா போய் யாரும் இல்லாத போது தொடுறாங்கன்னா லைட்டா தொட்டுக்குன்னே அவர் சந்தோஷம் அனுபவிக்கிறான்னு அர்த்தம். சோ தனியா போயிட்டு லைட்டா தொட்டா கூட அது குற்றம் தான். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த உங்களை அவங்க எதுவும் டச் பண்ணாம உங்களை சில விஷயத்த அவர் பண்ண சொல்றாரு, அதற்காக ஒரு சாக்லேட் தரேன் இல்ல உங்களுக்கு வேற ஹோம்ஒர்க் பண்ணி தரேன் அந்த மாதிரி எதனா சொன்னார்னா அதுக்காக உங்களை கட்டாயப்படுத்தியோ இல்ல உங்களுக்கு த்ரெட்டன் பண்ணியோ எதனா பண்ணாலும் அதுவும் ஒரு தவறான இன்டென்ஷன் தான்.
சோ இதெல்லாம் இல்லாம பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. இதுல எதனா ஒண்ணு தெரிஞ்சா கூட உடனே அந்த சம்பந்தப்பட்ட குழந்தை யார்கிட்ட சொல்லணும், மாமா கிட்ட சொல்லணும், அப்பா கிட்ட சொல்லணும் சொல்லக்கூடாது. அந்த குழந்தை அப்பா அம்மாவே இருந்தாலும் அது மாமா தான் பாதுகாப்பாக நினைச்சுன்னா அங்கதான் சொல்லணும். சொந்த மாமா வந்தா கூட அங்க பாதுகாப்பு இல்லைன்னா அவர்கிட்ட சொல்லக்கூடாது, அம்மா கிட்ட தான் சொல்லணும். அந்த மாதிரி சொந்த அம்மாவே இருந்தாலும் அது அம்மாவுக்கு பாதுகாப்பு இல்ல நினைச்சிச்சுன்னா அப்பா கிட்ட தான் சொல்லணும். இல்ல இப்போ இந்த இடத்துல பெற்றோர்கள் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா நடந்துக்கணும், அல்லது ஒரு குழந்தை வந்து அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது, இந்த மாதிரியான ஒரு தொடுதல் பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து சொல்லுது அப்படின்னு சொன்னா பெற்றோர்கள் அந்த குழந்தை கிட்ட எப்படி நடந்துக்கணும்? 2 விஷயம். ஒரு நபரை பார்த்த உடனே அவருக்கு இந்த பிரச்சனை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கவே முடியாது, ரொம்ப முக்கியம். அப்ப எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு நினைச்சு கூடாது, புத்தெல்லாம் பாம்பு நினைச்சுக்க வேண்டியதுதான். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி வக்கரமான எண்ணம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கிடையாது, வாய்ப்பு இருக்கு. அதனால தனியா போய் கொஞ்சது ஒரு வாட்டி 2 பண்ணா பரவாயில்ல, ரிப்பீட்டடா பண்ணா அது பெரிய பிரச்சனையா வந்துட்டு அதுக்கு அலோ பண்ணவே கூடாது. 2வது அப்பா அம்மா 2 பேருமே ஆபீஸுக்கு போற மாதிரி சூழ்நிலை வந்துடுச்சுன்னா கண்காணிப்பு கேமரா வீட்டு ஃபுல்லா வைக்கிறது ரொம்ப அவசியம், கட்டாயம். 3வது குழந்தை சின்னதா ஒரு விஷயம் இந்த மாதிரி சொன்னா பெருசா அவங்க எடுத்துக்கணும், பெற்றோர்கள் எடுத்துக்கணும், அதுக்கான உஷார் நிலைக்குள்ள போகணும். இல்ல பர்சனலா உங்ககிட்ட வந்து பகிர்ந்துகிட்டக்கூடிய கேசஸ்ல இருந்து நான் கேக்குறேன், எந்த இடங்கள்ல அதிகமான இந்த குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள்ன்றது அதிகமா நடக்குது, ரொம்ப சீரியஸா நம்ம இருக்க வேண்டியது, உஷாரா இருக்க வேண்டிய இடங்கள்? நான் உங்களுக்கு சொல்றேன், வந்த கேஸ்ல 80% கேஸ் சொந்தக்காரால அபியூஸ் பண்ணதுதான், அடுத்ததுதான் உங்களுக்கு டீச்சர்ஸோ அவங்க எல்லாம் போறது. சோ அதனால எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு குழந்தை ஐசோலேட்டா இருக்கதோ, ரொம்ப காரம் அப்பா அவன் 2 பேரும் போடுறாங்க, வீட்டு ஃபுல்லா தனியா தான் இருக்கிறான் பையன், அப்ப வேலைக்காரங்க பிரச்சனை வரலாம், பக்கத்து வீட்டுல பிரச்சனை வரலாம். சோ இந்த மாதிரி தனியா இருக்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா அங்க பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை பார்த்து ரொம்பவே பேரண்ட்ஸ் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகி பயந்துடவும் கூடாது, உஷாரா இருக்கணும்ன்றத நம்ம புரிய வைக்கிறோம். அந்த குழந்தை கிட்ட எப்படி அந்த பேரண்ட்ஸ் நடந்துக்கணும்னு கேக்குறேன். இதுக்கப்புறம் அதான் அந்த குழந்தை வந்து சொன்னா நான் இருக்க, நான் கவலைப்படாத, உங்க விஷயம் எனக்கு இப்பதான் புரியுது, திரும்ப ஒரு வாட்டி கட்டாயம் நடக்காது, அம்மா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு பாதுகாப்பு கம்ப்ளீட்டா அந்த குழந்தைக்கு முதல்ல என்ஷூர் பண்ணணும். அவனை பிடிக்கிறது 2வது வேலை தான், குழந்தைய முதல்ல செக்யூரிட்டி கொடுத்துணும் பியூட்டிஃபுல்லா. அதுக்கப்புறமா இனிமேல் எது வந்தாலும் அம்மா கிட்ட சொல்லிட்டு கம்ப்ளீட்டா கம்ஃபர்ட் பண்ணிட்டு அவங்க என்ன சொன்னாங்களோ அது சீரியஸா எடுத்துக்கணும். அந்த சம்பந்தப்பட்ட நபர் கம்ப்ளீட்டா திரும்ப வராத மாதிரி பாத்துக்கணும், அவரையும் ரொம்ப பயங்கரமா வார்ன் பண்ணணும், திரும்ப பண்ணாத மாதிரி. இல்ல பொதுவாவே நம்ம வேற்று மனிதர்களை பார்த்து பயந்த காலம் போய் இப்போ உறவினர்கள் பார்த்து தான் நம்ம பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுதான் நான் நினைக்கிறேன். அவங்க தான் இந்த மாதிரியான குற்றங்கள் அதிகமா பண்றதா நம்ம ரெக்கார்ட்ஸ் சொல்லுது. இப்போ மிஸ்டர் அலெக்ஸ் நீங்க சொல்லணும், இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இதுக்கப்புறமா என்ன மாதிரியான ஸ்டேஜஸ் எல்லாம் அவங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு, எப்படி எல்லாம் அவங்க அந்த ஸ்டேஜஸ் கடந்து வராங்க? பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பொதுவா வந்து அந்த பிரச்சனையுடைய தன்மை வந்து அவங்க மனசுல ஆழ்ந்து பதிஞ்சிட்டு இருக்கும். அதுல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வரதுன்றதும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனாலும் அவங்களுக்கு முறையான கவுன்சிலிங், அவங்களுக்கு முறையான ஆலோசனை கொடுத்து அவங்களுடைய பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு நம்ம பார்க்கணும். ஒருவேளை அவங்களுக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது கலைகள்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அந்த மாதிரி அந்த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுல அவங்கள போக்கஸிங்கா அவங்கள அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் அவங்கள அந்த பிரச்சனைல இருந்து வெளியே வந்து ஒரு நார்மலான ஒரு சைல்டா அவங்கள கொண்டு வரலாம். டாக்டர் பிரபாகரன், இப்போ ஒரு பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்ட அந்த ஒரு சின்ன குழந்தை, அதுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி ஒரு ரேப் பண்ணப்பட்டிருக்கேன் அப்படின்னு, இப்ப அந்த குழந்தை அந்த டிராமால இருந்து எப்படி நம்ம வெளியில கொண்டு வர்றது? முதல்ல வந்து அந்த குழந்தைக்கு கம்ஃபர்ட் பண்ணணும். என்னன்னா இதனால வாழ்க்கையே போயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது, இது கம்ப்ளீட்டா நீ வேஸ்ட் ஆடுவன்னு கிடையாது, நீ ரொம்ப பயம்ஸ்குள்ள போகவே கூடாது, இது சாதாரண விஷயமா, இதை கம்ப்ளீட்டா அந்த குற்றம் பண்ணவங்களுக்கு கட்டாயம் தண்டனை வாங்கி கொடுத்துடலாம், அது நீ கவலையே படாத, இது ஒரு பிரச்சனையா இல்லாம உன்னையும் மைண்ட கம்ப்ளீட்டா நம்ம ப்ரொஃபஷனல் டாக்டர் எடுத்து மைண்ட் சரி பண்ணிடலாம், இதனால நீ ரொம்ப பயத்துக்குள்ள போகாத, உனக்கு ரொம்ப நெகட்டிவா போகாத, ரொம்ப வாழ்க்கையே போயிடுச்சுன்னு நினைக்காத, முதல்ல இது தவறு நினைக்காது, நீ பெருசா தவறு பண்ணிட்ட, தானே தவறு பண்ணிட்டு நினைக்க ஆரம்பிச்சிடும் குழந்தை எல்லாம், நீ இது தவறே கிடையாது, நீ ஒரு குற்றமும் பண்ணல. குற்ற உணர்வு தான் நிறைய கேஸ், மனப்பிரச்சனை வரதுக்கு காரணமே பயம், பதட்டம், குற்ற உணர்வு, ஆரம்பமே இப்படிதான் மனப்பிரச்சனைக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைக்கு ஒரு குற்ற உணர்வு வந்துடக்கூடாது, வராம உன் மேல ஒரு தப்புமே இல்ல, இனிமேல்ட்டு உஷாராரு நல்ல கம்ஃபர்ட் பண்ணி கொடுத்துட்டுனா பிரச்சனை வராது. முக்கால்வாசி இது பேரண்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியாது, எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ் கிட்ட கொண்டு போய் பண்றதுதான் கரெக்ட். மேலும் இந்த மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் லைஃப்ல நம்ம குழந்தைங்களை நம்ம தான் பாத்துக்கணும். ஒரு கிரீச்லயோ இல்ல ஒரு டியூஷன் சென்டர்லயோ நம்ம குழந்தைங்களை நம்பி அனுப்பாம நம்ம குழந்தைகளுக்கான ஒரு பெரிய பாதுகாப்பு அரண் நாம மட்டும்தான் அப்படிங்கறதையும் நம்ம உணர வேண்டியிருக்கு. அந்த புரிதலையும் இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கும்னு நம்புறேன். இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட பேனலிஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு குற்றச்சரித்திரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.
you.